10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். ஒரு பள்ளியில் A, B மற்றும் C என்ற 3 பிரிவுகளில் 150 மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்படுகின்றனர். பிரிவு Aயிலிருந்து பிரிவு Cக்கு 6 மாணவர்கள் மாற்றப்பட்டால் இரு பிரிவுகளிலும் சமமான மாணவர்கள் இருப்பர். C பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் 4 மடங்கு மற்றும் A பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை இவற்றின் வித்தியாசம் B பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனில் 3 பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. 3 பிரிவுகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாணவர்களின் எண்ணிக்கையை வேறு ஒரு மாறியா நம்ம எடுத்துக்கலாம். 3 மாறிகளா மாணவர்களின் எண்ணிக்கையை எடுக்கலாம். A, B மற்றும் C ஆகிய 3 பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முறையே A, B, C என்க. 3 பிரிவுகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை ABCன்னு எடுத்திருக்கிறோம். 3 மாறிகளா. முதல் நிபந்தனை என்னன்னா 3 பிரிவுகளிலும் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது 150ன்னு கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களின் எண்ணிக்கையை 3 பிரிவுலையும் இருக்கிறத கூட்டிக்கலாம். A + B + C ஆனது எதற்கு சமம்னா 150க்கு சமம். இதை சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். அடுத்த நிபந்தனையாக Aயிலிருந்து பிரிவு Cக்கு 6 மாணவர்கள் மாற்றப்பட்டால் இரு பிரிவுகளிலும் சமமான மாணவர்கள் இருப்பர்னு கொடுத்திருக்கிறாங்க. A பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை ஏன்னு எடுத்திருக்கிறோம். Aயில் உள்ள A என்ற மாணவர்களின் எண்ணிக்கையிலிருந்து 6 மாணவர்கள் Cக்கு போறாங்க. இப்ப 6 மாணவர்களை குறைச்சிக்கலாம், கழிச்சுக்கலாம். A - 6 Cக்கு போறாங்கன்னா C கூட 6 மாணவர்கள் ஆட் ஆகுறாங்க. அப்ப +6ன்னு போட்டுக்கலாம். இந்த 2 மதிப்புகளும் சமம்னு கொடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன நிபந்தனை எழுதலாம்னா மாறிய ஒரு பக்கம் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா +C இடது பக்கம் வரப்ப -Cன்னு ஆயிடும். 6 -6 வலது பக்கம் போறப்ப +6ன்னு ஆகும். A - 6 = 12. இது சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். இந்த சமன்பாட்டுல இருந்து ஏவோட மதிப்பு ஏதாவது ஒன்றை எடுத்து எழுதிக்கலாம். A = C + 12க்கு சமம். A = 12 + C இப்படின்னு கொடுத்துடலாம் இரண்டாவது சமன்பாட்டுல இருந்து. அடுத்த நிபந்தனையா C பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் 4 மடங்கு மற்றும் A பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை இவற்றின் வித்தியாசம் B பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம்னு ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறாங்க. C பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை Cன்னு எடுத்திருக்கிறோம். அதன் 4 மடங்கு அப்படிங்கிறப்ப 4C. அவர்களுக்கும் A பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் வித்தியாசம். அப்ப இதுக்கும் வித்தியாசம்ங்கிறப்ப கழிச்சுக்கலாம். 4C - A எதற்கு சமம்னா B பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம். = Bன்னு கொடுத்துடலாம். அனைத்து மதிப்புகளையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். 4C - A - B = 0. ஒரு மைனஸ் இதை வரிசையா எழுதிக்கிட்டோம் அப்படின்னா -A - B + 4C = 0. சமன்பாடு 3ன்னு இதை கொடுத்துக்கலாம். 3 சமன்பாடுகளையும் தீர்த்து ABCக்கு மதிப்பு கணக்கிடலாம். முதல் மற்றும் மூன்றாவது சமன்பாடு எடுக்கலாம். முதல் சமன்பாடானது A + B + C = எதற்கு சமம்னா 150க்கு சமம். மூன்றாவது சமன்பாடு -A - B + 4C = 0விற்கு சமம். +A - A கேன்சல் ஆகும். +B - B கேன்சல் ஆகும். 1C + 4C அப்படிங்கிறப்ப 5C = 150. பெருக்கல்ல இருக்கக்கூடிய C ஆனது வலது பக்கம் போறப்ப வகுத்தல்ல போயிடும். /5 4 5 5 3 5 15 0 30. C = மதிப்பானது 30ன்னு கிடைச்சிருக்குது. Cயின் மதிப்பை சமன்பாடு 2ல் கொடுத்தோம்னா A என்னான்னு தெரிஞ்சிடும். C = 30 என 2ல் பிரதியிட. A - C Cக்கு 30 = 12. A = 12 + 30. 30 + 12ஓட மதிப்பானது 42. A மற்றும் Cயின் மதிப்பு முதல் சமன்பாட்டில் கொடுக்கலாம். A = 42, C = 30 என 1ல் பிரதியிட. ஒன்றாவது சமன்பாடானது A + B + C =
150. ஏவின் மதிப்பு 42 ப்ளஸ் பி தெரியாது. சியின் மதிப்பானது 30 ஈக்குவல் டு 150. பி ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 150. பி ஈக்குவல் டு 150 மைனஸ் 72. பியோட மதிப்பானது எதற்கு சமம்னா 78க்கு சமம். இப்போ 3 பிரிவுகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை எழுதிடலாம். therefore ஏ பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஸ்மால் ஏன்னு எடுத்திருக்கிறோம். ஏயின் மதிப்பானது 42. பி பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஸ்மால் பின்னு எடுக்கப்பட்டு இருக்கு. பியோட மதிப்பா என்ன கிடைச்சது அப்படின்னா 78. சி பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை சியின் மதிப்பானது 30ன்னு கிடைச்சிருக்குது. 3 பிரிவுகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டாச்சு. தேங்க்யூ.